السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த ரமதான் மாதத்தின் நோன்பு பற்றிய விளக்க வகுப்பு என்கிற தொடரிலே இன்று 3வது நாள் நாம் இந்த அமர்வில் இருந்து கொண்டிருக்கிறோம். நேற்று வரை 14வது ஹதீது வரை அது சம்பந்தமான செய்திகளை பார்த்தோம். 2 தலைப்பு. முதலாவது நாள் ரமலான் மாதத்தின் சிறப்புகள் பற்றி பார்த்தோம். நேற்று 2வது நாள் ரமலான் நோன்புடைய சிறப்புகள் என்ன, இந்த ரமலான் நோன்பு நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தர வேண்டும், அதன் மூலமாக நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும், நம்மில் எந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற செய்தியை பார்த்தோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் 3வது தலைப்பிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் முடிந்த ஹதீது வரை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். 3வது தலைப்பு இரவு தொழுகையின் சிறப்புகள். பொதுவாக ஒரு முஃமின், ஒரு இறை விசுவாசி, அவர் இரவிலே கியாமுல் லைல், தஹஜ்ஜுத் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அது நல்லடியார்களின் ஒரு சிறப்பு பண்புகளில் உண்டு. ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. நல்லடியார்கள் அந்த சுவர்க்கம் செல்லக்கூடிய அந்த மக்கள், அவர்களுடைய விலா எலும்பு அவர்கள் படுக்கக்கூடிய அவர்களுடைய விருப்பிலிருந்து தூரமாக இருக்கும். அவர்களுடைய இறைவனை பிரார்த்தித்தவர்களாக, ஹௌஃபன் வ தமஆ, மறுமையை பற்றி நரகத்தை பற்றி பயந்தவர்களாகவும், நாளை மறுமையில் அல்லாஹுடைய சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை வைத்தவர்களாகவும் அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இது பொதுவான காலங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவம் மன்னிக்கப்படும். அப்ப இந்த ரமலானுடைய காலத்திலே இரவு வணக்கம், பிற்காலத்திலே அதுக்கு தராவீஹ் என்ற ஒரு பேர் பிரபல்யமாகிவிட்டது. ஆனால் உண்மையிலேயே அது கியாமுல் லைல் தான். இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் காம, இரவில் நின்று வணங்குவது. இந்த தொழுகையை பற்றி நம்ம விவரமாக சொல்லக்கூடிய இடம் இது இல்லை. இந்த இடத்திலே சுருக்கமான சில தகவல்களை சொல்லிவிட்டு அடுத்த தலைப்புக்கு போக விரும்புகிறேன். இதிலே சில ஹதீதுகளை குறிப்பிட்டிருக்கிறேன். அதில் ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே இந்த இரவு தொழுகையை, பிற்காலத்தில் அது தராவீஹ் என்று பிரபல்யமாக இருக்கிறது, இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 இரவு தான் தொழுவித்தார்கள். முதல் இரவு 23 பிறையில, 2வது இரவு 25 பிறையில, 3வது இரவு 27ஆம் நாள். இப்படி இந்த 3 நாட்கள் தொழுவிச்சாங்க. முதல் நாள் தொழுவித்தது இரவுடைய 3ல் ஒரு பகுதி வரை. 2வது நாள் தொழுவித்தது இரவுடைய நடுப்பகுதி வரை. 3வது நாள் தொழுவித்தது சஹருடைய நேரம் தப்பிவிடுமோ என்று பயப்படும் அளவிற்கு. ஆக இப்படி இந்த தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் தொழுவித்து விட்டு பிறகு அவர்கள் தொழுவிப்பதற்காக வரவில்லை. இது ஒரு நீளமான ஹதீஸ். ஒவ்வொரு இரவும் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை கூடி கூடி 4வது இரவிலே பள்ளி, அந்த காலத்தில் இருந்த மஸ்ஜிது நபவியுடைய அளவு, இப்போ மஸ்ஜிது நபவி அல்ல, மக்களுடைய அந்த எண்ணிக்கை பள்ளிக்கு போதாத அளவுக்கு, பள்ளி நிரம்பி வழிந்து விட்டதுன்னு நம்முடைய மொழியிலே பேசலாம், அந்த அளவுக்கு வந்தாங்க மக்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு என்ன செய்யல, வெளியில வரல, சுபஹு தொழுகை வரைக்கும் வரல. சுபஹு தொழுகைக்கு தான் வந்தாங்க. வந்து
தொழுகை முடித்ததுக்கு பிறகு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இரவில் வந்தது எனக்கு தெரியும், நான் ஏன் வரவில்லை என்றால் இதுவும் உங்களுக்கு ஃபர்லாக்கப்பட்டு விடும் என்று பயந்தேன். என் உம்மத்துக்கு ஏற்கனவே 5 தொழுகை இருக்குது, ஃபர்தான தொழுகை, இதுவும் ஃபர்லாக்கப்பட்டு விட்டால் என்று பயந்தேன். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஜமாத்தாக தொழுவிக்கல. பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்திலும் அப்படித்தான் இருந்தது. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்களுடைய சூழலை பார்த்து உபை இப்னு கஅப் தமீமுத்தாரி என்கிற சஹாபியுடைய தலைமையிலே அங்கே அதை தொழுவிக்க சொன்னார்கள். இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல் என்னவென்றால், இந்த தொழுகையை நாம் நீளமாக நபி அவர்கள் தொழுத அளவிற்கு நாம் தொழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முறை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்களோடு சாதாரண ஒரு காலத்திலே என்ன செய்றாங்க, நபி அவர்கள் தொழுது கொண்டிருந்த போது கியாமுல் லைல் இவர்களும் போய் இணைந்தார்கள். ஒரு ரக்காத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ராவை ஓத ஆரம்பித்தார்கள். அதை ஓதி முடித்துவிட்டு சூரத்து நிசாவை ஓதினார்கள். அதை முடித்துவிட்டு சூரத்து ஆல் இம்ரானை ஓதினார்கள். அதுவும் அமைதியான ஓதல். அல்லாஹ்வுடைய அருள் சம்பந்தப்பட்ட ஆயத்தை ஓதும்போது அந்த ஆயத்தை நிறுத்திவிட்டு அந்த அருளை கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய அதாபு சம்பந்தப்பட்ட ஆயத்து வரும்போது அந்த ஆயத்தை நிறுத்திவிட்டு அதாபிலிருந்து பாதுகாப்பு கேட்டார்கள். அதே போல எவ்வளவு கியாம் அந்த நிலை நீண்டிருந்ததோ அந்த அளவுக்கு ருக்குஐயும் நீட்டினார்கள், சுஜூதையும் நீட்டினார்கள். இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நபி அவர்களுக்கு பின்னால் எப்படி கியாமுல் லைல் தொழுகையிலே சேர்ந்தாங்க சாதாரண காலத்தில். அவங்க சொன்னாங்க, நான் தொழுது கொண்டிருந்த போது நான் ஒரு தவறான முடிவெடுத்தேன் என்றார்கள். என்ன நீங்க தவறான முடிவெடுத்தீங்கன்னு கேட்டபோது சொன்னார்கள், நான் இடையில விட்டுட்டு வந்துடலாமா என்று. சுபஹானல்லாஹ். அப்படி என்றால் அவ்வளவு நீளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அந்த தொழுகை நிறைவேற்றினாங்க. ஆயிஷா இடத்துல ரமதானுடைய காலத்திலும் ரமதான் அல்லாத காலத்திலும் நபி அவர்கள் எப்படி தொழுவார்கள் என்று சொன்ன செய்தியை, அந்த கேள்விக்கு என்ன சொன்னாங்க, ரமதானுடைய காலத்திலும் ரமதான் அல்லாத காலத்திலும் 11 ரக்காத்துக்களை விட அதிகமாக தொழவில்லை. அவர்கள் 4 ரக்காத் தொழுவார்கள். அதனுடைய அழகையும் நீளத்தையும் கேட்காதீங்க. 4 ரக்காத் என்றால் 2 ரக்காத்துக்களாக. பிறகு 4 ரக்காத் தொழுவார்கள். அதனுடைய அழகையும் நீளத்தையும் கேட்காதீங்க. பிறகு 3 ரக்காத் தொழுவாங்க. இங்கே நாம் எண்ணிக்கையில் சிலர் அதிலே கருத்து முரண்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அது ஒரு பகுதி. ஆனால் அதிலே இப்படி கருத்து முரண்படக்கூடியவர்கள் இந்த லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய அழகு அதனுடைய நீளத்தை கேட்காதீங்கன்னு சொன்னாங்களே, அதை பார்ப்பதில்லை. ஆகவே உண்மையில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுத நபி அவர்களுக்கு பின்னால் தொழுத அந்த ஒரு ரக்காத்திலே கிட்டத்தட்ட 5.25 ஜுஸ் நபி அவங்க கால் வீங்கும் வரை தொழுவாங்கன்னு வந்த அந்த ஹதீதுகள் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு நீளமாக தொழுது வைக்கிறார்கள். ஆக இந்த கியாமுல் லைலுக்கு ரமலானில் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அப்படி நீளமாக தொழுவதை நாம் தேர்ந்தெடுத்து அப்படிப்பட்ட ஜமாத்தோடு நாம் சேர்ந்து தொழ வேண்டும். உங்களுடைய பள்ளியில் நிச்சயமா அப்படித்தான் தொழுவீங்க. ஆகவே நம்முடைய கால் கடுக்கணும், கால் வலிக்கணும், அந்த அளவுக்கு அந்த தொழுகை அவருடைய ஈமானுக்கு ஏற்றவாறு. அதனால நம்மளுடைய சூழலுக்கு அந்த மக்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு அந்த தொழுகையை நாம் தொழ வேண்டும், அதை அழகாக நீட்டி தொழ வேண்டும் அப்படிங்கிற தகவலை இந்த பாடத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது ஐந்தாவது தலைப்பு ரமலான் மாதத்தில் உம்ரா செய்வதின் சிறப்பு. இந்த மாதத்திலே ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய சிறப்பான அமல்களில் ஒன்று உம்ரா செய்வது. உண்மையில் இது வசதி படைத்தவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த அமல் செய்ய முடியும். சாதாரண காலத்தில் கிட்டத்தட்ட டிராவல்ஸ் 3 லட்சம் இருந்து எடுக்கிறாங்க. அந்தந்த அவங்களுடைய சூழலுக்கு ஏற்றவாறு, அதாவது அவர்கள் கூட்டிக்கு கொண்டு போகக்கூடிய அந்த கிரேடுக்கு ஏற்றவாறு கூட்டுவாங்க, குறைப்பாங்க. குறைந்தது நான் அறிந்த வரை 3 லட்சம் சொந்த செலவு வேற. ஆனால் நோன்பில் அது முதல் 10க்கு போனால் ஒரு ரேட் இருக்குது, 2வது 10க்கு போனால் ஒரு ரேட் இருக்குது, 3வது 10க்கு இன்னொரு ரேட் இருக்குது. காரணம் என்றால் அந்த ஒவ்வொரு 10லும் ஹோட்டலுடைய சார்ஜ் கூடும், ஃப்ளைட் டிக்கெட் கூடும்,
இதையெல்லாம் வச்சு ஒரு பணம் படைத்தவர்கள் மாத்திரம்தான் செய்யலாம். ஆனா யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அப்படி செய்வதால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானில் செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுக்கு சமம் என்றும், இன்னும் ஒரு ரிவாயத்திலே என்னோட நபி அவர்களோடு ஹஜ்ஜு செய்ததற்கு சமம் என்றும் சொன்னார்கள். அந்த வசதி வாய்ப்புள்ளவர்கள் இந்த அமலையும் செய்து கொள்ளுங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதியப்பட்டிருக்கிறது. அடுத்தது 6வது தலைப்பு, ரமலான் மாதத்தில் கொடை வழங்குவதின் சிறப்பு. இதன் கீழ் 20வது நம்பர் ஹதீஸ் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மக்களை விட மிக குடைவள்ளலாக இருப்பார்கள். ரமலான் மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் வந்து அவங்களுக்கு என்ன செய்வாங்க, குர்ஆனை ஓதி கொடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குர்ஆனை ஓதி கொடுப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து குர்ஆனை ஓதி கொடுக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசக்கூடிய காற்றை விட நல்ல காரியங்களில் மிகவும் குடைவள்ளலாக மாறிவிடுவார்கள். இங்கே இந்த ஹதீஸிலே நாம் 2 செய்திகளை பார்க்க வேண்டும். ஒன்று, குடை வழங்குவது, அதாவது மற்ற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய குடை. நம்மில் வசதி படைத்தவர்களும் இருக்கிறோம், வசதி குறைந்தவர்களும் இருக்கிறோம். எல்லா காலங்களிலும் ஒரு முஃமின் செய்யக்கூடிய அமல்களில் ஒன்று தர்மம். தர்மம் சுவர்க்கம் செல்லக்கூடிய நல்லவர்களின் பண்புகளில் ஒன்று. கஞ்சத்தனம் அதுக்கு மாற்றமானவர்களுடைய பண்புகள் உண்டு. அப்ப குடைகளை நாம் கொடுக்க வேண்டும். ஜகாத் இல்ல, சுன்னத்தான தர்மம். ஆனால் ரமலானில் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அதனால நம்மில் யார் வசதி படைத்தவர்களாக இருக்கிறோமோ, வசதி குறைந்தவர்களை தேடி அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம், இந்த ரம்லானுடைய காலத்திலே சஹர் செய்வதற்கு, இஃப்தார் செய்வதற்கு, வசதியாக இருப்பதற்காக அவர்களுக்கு தர்மங்கள் செய்வோம். அதே போல பெருநாளைய தினங்களில் புத்தாடை அணிந்து மகிழ்வது, இதை இஸ்லாம் வரவேற்றிருக்கிறது. எத்தனையோ குடும்பம் இருக்கிறாங்க, தன் பிள்ளைகளுக்கு அந்த புத்தாடை வாங்கி கொடுப்பதற்கு வசதி இல்லாம கஷ்டப்படுவார்கள். அப்படிப்பட்ட குடும்பம் நமக்கு தெரிந்தால் அவர்களுக்கு நாம் ரமலான் காலத்திலே போய் இதை உங்களுடைய பெருநாளுடைய செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படி என்று கொடுக்க வேண்டும். இது தர்மத்தை பொறுத்தவரையில் நாம் இந்த ரமலானில் நாம் அதிகம் தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நாம் நல்லா ருசிக்க சமைத்து சாப்பிடுவோம். பக்கத்து வீட்டில் அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாதவர்கள் இருப்பார்கள், தெரிந்தவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், இந்த தர்மத்தை வழங்குவோம். இரண்டாவது, ரம்லான் மாதம் குர்ஆன் இறங்கிய மாதம். நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை அல்லாஹ் கொடுப்பாங்க. இந்த ஆயத்தை, இந்த செய்திகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு கொடுப்பாங்க. இந்த குர்ஆன் இறங்குவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் எது? சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 185வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது, மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக. ஹுதா நேர்வழியை விளங்க வைப்பதற்கு. அந்த பள்ளியுடைய பேரே மஸ்ஜிதுல் ஹுதா. வபையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியை, இதுதான் நேர்வழி என்று அவர்களுக்கு அதை தெளிவுபடுத்துவதற்காக. எத்தனையோ பேர் பாத்திலான கொள்கைகளை நேர்வழியாக நினைத்திருப்பார்கள். அவர்கள் ஹக்கை வழங்கி ஹக்கின் பக்கம் வருவதற்காக இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. வல் ஃபுர்கான், ஹக்கு எது பாத்தில் எது என்பதை பிரித்து காட்டும். இது ஹக்கு, இது பாத்தில். குர்ஆனை சரியா அணுகினோம்டா அந்த குர்ஆன் இதுதான் ஹக்கு, இது பாத்தில்னு நமக்கு சொல்லும். எப்ப நமக்கு ஹக்கும் பாத்திலும் சொல்லப்பட்டால், விளங்கிவிட்டால், ஹக்கை எடுக்க வேண்டும், பாத்திலை விட வேண்டும். நீண்ட காலமாக என்னுடைய தாய், தந்தை, மூதாதையர்கள் எல்லாம் இதைத்தான் பின்பற்றினார்கள். எனக்கு இப்போது பாத்தில் என்று தெரியுது, ஆனா எங்களால் விட முடியாது என்று சொன்னால் இது பெருமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே கடுகளவு
பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் போக மாட்டார். சஹாபாக்களுக்கு பயம் வந்து விட்டது. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருவர் தன்னுடைய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், ஒருவர் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இதுவும் பெருமையை சாருமா என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒருவர் தன்னுடைய உடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது இஸ்லாம் அனுமதித்த முறையிலே அது தவறல்ல, மாறாக அல்லாஹ் விரும்பக்கூடியது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்பக்கூடியவன். பெருமை என்றால் என்ன தெரியுமா? பதருல் ஹக்கி வகம்துன் நாஸ், உண்மை உண்மை என்று தெரிந்ததுக்கு பிறகும் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது, மற்றவர்களை ஏளனமாக பார்ப்பது. இவரா, இவருக்கு நான் சலான் சொல்லலாமா? இவரா, இவர் சலான் சொன்னா நான் பதில் சொல்லலாமா? இவருடைய வீட்டுடைய அழைப்புக்கு நான் போகலாமா? என்னுடைய வீட்டு விருந்துக்கு இவரை அழைக்கலாமா என்று கீழ்த்தரமாக பார்ப்பது. இந்த ரெண்டும் என்ன? பெருமையின் அடையாளம் என்றாங்க. அதில் முதலாவது சொன்னது என்ன? ஹக்கு ஹக் என்று தெரிந்ததுக்கு பிறகு, நான் நீண்ட காலம் அதை செய்து கொண்டிருந்தாலும் சரி, நான் என்னுடைய மூதாதையர்கள் காலம் தொட்டு அதுதான் நடைமுறையாக இருந்தாலும் சரி, ஹக்கு ஹக்குத்தான், பாத்தில் பாத்தில் தான். ஹக்கு என்னிடத்திலே வந்தால் உடனே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த குர்ஆன் இப்படியான நிலைப்பாட்டை ஹிதாயத்து காட்டுவதற்காக, ஹிதாயத்தை தெளிவுபடுத்துவதற்காக, ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து அறிவதற்காக தரப்பட்டது. எந்த மாசத்திலே? ரமலான் மாதத்திலே. நபி அவர்களுக்கு குர்ஆனை இறக்கிய கொண்டு கொடுத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ரமலானிலும் அந்த குர்ஆனை ஓதி கொடுப்பார்கள். கடைசி ரமலான் நபி அவர்கள் அதில் 2 தரம் ஓதி கொடுத்தாங்க, 2 தடவை 2 குர்ஆன. அந்த குர்ஆனை ஓதி கொடுத்தா நபி அவர்களின் நிலை வேறதாக மாறிவிடும். வேகமாக வீசும் காற்று எப்படி மழை மேகங்களை எடுத்துக்கொண்டு பல பாகங்களுக்கும் பல பகுதிகளுக்கும் கொண்டு சென்று மழை பொழிவிக்குமோ, அதை விட அதிகம் நல்ல காரியத்தில் கொடைவள்ளலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறுவாங்க. ஆக இந்த குர்ஆனோடு எப்போதும் நம்முடைய தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். ரமலான்ல அதிகமாக வைக்கணும். ஏன்னா குர்ஆன் இறங்கிய மாதம். மாலிக் ரஹ்மஹுல்லா பிரபல்யமான ஒரு இமாம், அவங்க மஸ்ஜிது நபவியிலே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று, அதாவது தாருல் ஹிஜ்ரா, இமாமு தாருல் ஹிஜ்ரா, மன்னிக்கவும், அவர்கள் இமாம் தாருல் ஹிஜ்ராவுடைய ஹிஜ்ரத் போன இடத்தின் இமாம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பிரபல்யமான இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே ஹதீஸ் வகுப்பு நடத்துவார்கள், ஃபிக்ஹ் வகுப்பு நடத்துவார்கள். ரமலான் வந்து விட்டால் என்ன செய்வாங்களாம்? எல்லா பாடத்தையும் நிறுத்திடுவாங்களாம், குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படிதான் இமாம்கள் செய்வாங்க. நான் ஒரு முஸ்லீம், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதத்திலே பல அமல் செய்யணும். அதில் ஒன்று என்ன? குர்ஆனை ஓதுவது. குறைந்தது ஒரு குர்ஆனை முடிக்க வேண்டும். 30 ஜுஸ, அதை விட அதிகமாக ஓத முடிந்தவங்க ஓதுங்க. குர்ஆனை எப்பயும் ஓதும் போது தர்ஜுமாவோட ஓதுங்க, தப்சீரோட ஓதுங்க. தப்சீர் நடக்கிற வகுப்புகளை போய் கலந்து கொள்ளுங்க. நேரடியாக சில இமாம்கள் சில உலமாக்கள் ஒன்லைன்ல நடத்துறாங்க. அப்படி நடத்தப்பட்ட அந்த அவங்களுடைய நடத்திய அந்த பாடங்கள்லாம் இருக்கும், போய் பாருங்க. இந்த குர்ஆனை ஓதி குர்ஆன்ல உள்ள கருத்தை விளங்கி இவங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு இன்னென்ன ஆயத்துகளுக்கு நான் முரண்படுகின்றேன் என்றால் சஹாபாக்கள் 10 ஆயத்தை கற்றுக்கொள்வார்களாம். அந்த 10 ஆயத்தை அமல் செய்யும் வரைக்கும் அடுத்த ஆயத்துக்கு போக மாட்டாங்களாம். அன்புள்ளவர்களே, இந்த குர்ஆன்ல 114 அத்தியாயங்கள் இருக்கிறது, 6000 சுற்றம் ஆயத்துகள் இருக்கிறது. எத்தனை ஆயத்தோட ஒத்து போறேன் நான், எத்தனை ஆயத்தோட முரண்படுறேன் அப்படிங்கிறத நீங்க எப்பயாவது ஓதிக்கிட்டு போக்கல, இந்த ஆயத்துக்கு நான் முரண்படுறேன் யோசித்திருக்கீங்களா? இந்த ஆயத்தை நான் அமுல் செய்யணும் என்று நீங்க யோசித்திருக்கீங்களா? முடிவெடுத்திருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறீங்களா? கடமையை விடக்கூடியவராக இருந்தால் குர்ஆன் சொல்லக்கூடிய அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு இதுவரைக்கும் செய்யலையா அல்லாஹ், இனிமேல் இதை செய்வேன் என்று அல்லாஹ்விடத்தில் உத்தரவாதம் வழங்கி அந்த இடத்திலே அந்த உங்களுடைய எண்ணத்தை மாற்றிருக்கிறீர்களா? ஹராம், குர்ஆன் தடுக்கக்கூடிய ஹராம்களை ஓதும் போது அந்த இடத்தை கடக்காமல் இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன், இது என்னுடைய தொழில், இது என்னுடைய பொழுதுபோக்கு, இதுதான் நாளாந்தம் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன், இது எனக்கு அல்லாஹ் தந்த மெசேஜ், ஏன் நான் இதை செயல்படுத்தாம இருக்கிறேன்? அல்லாஹ் நாளைக்கு தண்டிப்பான் இல்லையா? அவன் தந்த கண், அவன் தந்த காது, அவன் தந்த கை, அவன் தந்த கால், அவன் தந்த நியமத்துகள், அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு அவனுக்கு மாறு செய்கிறேன் என்று நான் என்னை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும், அழ வேண்டும், நான் என்னை திருத்த வேண்டும். இதுதான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. வெறும் ஓதிட்டு போறதுக்கு இல்லை. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை சிந்திக்க கூடாதா? அவனுடைய உள்ளத்திலே பூட்டா போடப்பட்டிருக்கிறது. எப்ப சிந்திக்க முடியும்?
எப்ப நாம இந்த குர்ஆனை பார்த்து நான் என்னோட ஒப்பிட்டு பார்க்க முடியும்? குர்ஆன்ல உள்ள கருத்து விளங்கினாத்தான். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், நீங்க ஓதுங்க குர்ஆனை, நான் கேட்க போறேன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தானே குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது, வேறொருவர் நான் ஓதி நீங்கள் கேட்க வேண்டுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொருவர் ஓதி நான் கேட்க விரும்புகிறேன். ஓதுனாங்க சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தை முதல் ஆயத்திலிருந்து ஓதிக்கிட்டு 41வது ஆயத், ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜிஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. ஒவ்வொரு சமூகத்துக்கும் அந்த நபிமாரை அந்த சமூகத்துக்கு சாட்சியாளராக கொண்டுருவோம். நபியே, உங்களை இந்த கடைசி உம்மத்துக்கு ஷாஹிதாக சாட்சியாளராக கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் என்கிற ஆயத்தை ஓதிக்கொண்டு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸ்புக், போதும், நிறுத்துங்கள் என்றார்கள். நான் நபி அவர்களை பார்த்தேன், அவர்களுடைய 2 கண்களாலும் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. நபி அவங்க அந்த கருத்தை உணர்ந்தாங்க. அன்புள்ளவர்களே, நம்ம குர்ஆனை ஓதுறோம் சொல்றோம். இந்த குர்ஆன் நாளை மறுமையில எங்களுக்கு ஷஃபாத்து செய்யும், நோன்பு ஷஃபாத்து செய்யும். குர்ஆன் சொல்லுமாம், யா அல்லாஹ், இரவிலே நின்று வணங்குவார், அவருடைய கண்ணை தூங்காமல் கொஞ்ச நேரம் நான் தடுத்தேன், முழிரவும் அல்ல, ஒரு பகுதியை, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னி, யா அல்லாஹ் அவரை சுவர்க்கத்தின் நுழை. இந்த நோன்பு சொல்லும், யா அல்லாஹ், நான் அவரை உணவு உண்ணாமல் குடிக்காமல் ஆசையை பகல் நேரத்தில் நான் தடுத்தேன், யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் அவரை சுவர்க்கத்துக்கு நுழைவிப்பாயாக என்று குர்ஆனும் ஷஃபாத்து செய்யும். அந்த குர்ஆனை ஓதி யாரு? அமல் செஞ்சவர், குர்ஆன் பிரகாரம் வாழ்ந்தவர், நோன்பை உண்மையான ஹக்கீக்கத்தான நோன்பை பிடித்தவர். இந்த 2 அமலும் அல்லாஹ்விடத்திலே வாதிடும். அப்ப அல்லாஹ் சொல்லுவானாம், உங்க 2 பேருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அப்ப இந்த குர்ஆன் எனக்கு ஷஃபாத் செய்யணும்னா, குர்ஆன் சொல்றதுக்கு மாற்றமாக வாழ்ந்தால் ஷஃபாத் செய்யுமா, பரிந்துரை செய்யுமா? அப்ப எப்ப நீங்க என்ன குர்ஆன் சொல்லுகிறது, எது தடுக்கிறது, எப்ப விளங்குவீங்க? எத்தனையோ விஷயத்தை சிலர் ரஷ்யா மொழி படிக்கிறாங்க, சிலர் ஜெர்மன் மொழி படிக்கிறாங்க, சிலர் எத்தனையோ நமக்கு தெரியாத மொழிகளை உலகத்துக்காக படிக்கிறாங்க, தப்பு இல்ல. ஏன் குர்ஆன் அரபு மொழி தெரியல, அறிஞர்கள் நம்மை போன்றவர்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறாங்க, தப்சீரை டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறாங்க. ஏன் படிக்கல, ஏன் சிந்திக்கல? ஆக இந்த ரமலானில் செய்யக்கூடிய முக்கியமான அமலாக குர்ஆனை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம், அதனோட சேர்ந்து வாழுவோம், ஒத்து வாழுவோம். தன்னுடைய வாழ்க்கை அந்த குர்ஆன் மாற்றி அமைக்கணும். அப்படிப்பட்ட குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் கூடிய ஆண்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய மனைவிமாருக்கு, தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய கணவன்மாருக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அவர்களை நீங்கள் கட்டாயம் குர்ஆன் ஓத வைக்க வேண்டும். எல்லா காலத்திலும், ரமலான்ல கொஞ்சம் கூட, ரமலான்ல பலவிதமான இபாதத்துகளை செய்யணும். அதில் ஒன்று குர்ஆனுக்கு ஒரு பெரும்பகுதியை கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 7வது பாடம், நோன்பாளியை நோன்பு திறக்க வைப்பது. ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைத்தால் அந்த நோன்பாளிக்கு கிடைக்கிற நன்மை நோன்பு திறக்க வைத்தவருக்கும் கிடைக்கும். அது மாதிரி நன்மை. நோன்பாளியுடைய நன்மையில் எந்த குறையும் ஏற்படாது இன்ஷா அல்லாஹ். அவருடைய வசதிக்கு ஏற்றவாறு தனிப்பட்ட முறையிலும் ஒவ்வொரு ஊர்களில் ஒரு வித்தியாசம் வைக்கிறது, கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க, பலவிதமாக செய்வாங்க. எது முடியுமோ அதை செய்து இன்ஷா அல்லாஹ் அந்த நன்மையையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது 8வது பகுதி, 8வது தலைப்பு, நோன்பு மாதத்தின் கடைசி 10 நாட்களின் சிறப்புகள். சொல்லுவாங்க, கடல்ல குழியோடி முத்தெடுப்பது. கல்மன கடல் எடுக்கிறலையே, முத்தெடுக்கிறலையேங்க, எடுக்கிறையா? மீன் பிடிக்க போவோம் இல்லையா, சில பகுதிகள் இருக்குது, என்ன செய்வாங்க, கடல்ல குழியோடி முத்தெடுப்பது. எடுத்து நல்ல முத்து அம்புட்டா அவருக்கு ஒரு முத்து கிடைச்சாலும் போதும் அவருடைய லைஃபுக்கு, இல்லவா? அது ஒரு உதாரணமாக சொல்லத்துக்கு எனக்கு அதான் விடத்தை விளங்குது. அப்படி ஒரு பெருமதியான காலம்தான் கடைசி 10 நாட்கள். ரமலானுடைய மாதம் மிகச் சிறந்த நாட்கள் முழுக்க. அதிலும் சிறந்த நாள் எது? கடைசி 10 நாட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 22வது ஹதீஸ், ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்கள் நுழைந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாரனை இறுக கட்டுவார்கள், இரவில் விழித்திருந்து வணங்குவார்கள், தன் குடும்பத்தையும் வணங்குவதற்காக எழுப்பி விடுவார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே,
இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய கடைசி 10 வந்தா சாரண இறுக கட்டுவாங்க என்றா என்ன அர்த்தம்? இதுக்கு நேரடியாக நாமளும் இறுக கட்டுறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இதுல 2 கருத்து இருக்கிறது. ஒன்று, அமல் செய்வதற்கு தன்னை தயார்படுத்துவாங்க, அதுக்கு தயாராகிடுவாங்க. முழுக்க முழுக்க இந்த 10 நாட்களும் இபாதத் தான். அதனால்தான் அடுத்த ஹதீஸில் பார்ப்போம், ஏத்துக்காவ் இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாட்கள். ஏத்துக்காவ் என்பது இபாதத்து செய்வதற்காக பள்ளியிலே முழுக்க தங்கி இருப்பது. 10 நாளும் குடும்பம் உலகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது 10 நாளைக்கு. அவங்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்துட்டு பாதுகாப்பான முறையில் ஆண்கள் வரலாம், வாய்ப்புள்ளவர்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாட்களை இபாதத்துக்காக தயார்படுத்துவாங்க. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, சாரண இறுக கட்டுவாங்கன்னா மனைவிமாரோட சேர மாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா துபாஷிரூஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித். பள்ளி வாசல்களில் நீங்கள் ஏத்திக்காப் இருக்கும்போது மனைவியோட சேராதீங்க. இறுக கட்டுவாங்க சாரணண்டா அவுக்க மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? இல்லறத்தில் ஈடுபட மாட்டாங்க. 2 அர்த்தம் இதுக்கு பொருத்தமானது. 2வது செய்தி, இரவெல்லாம் விழித்திருப்பாங்க. அதாவது இரவெல்லாம் விழித்திருந்து அமல் செய்வது இஸ்லாத்துல கூடாது. தூங்கணும் கொஞ்ச நேரம், அல்லாஹ்வுக்குரிய ஹக்கையும் கொடுக்கணும், உடலுக்குரிய ஹக்கையும் கொடுக்கணும், மனைவிக்குரிய ஹக்கையும் கொடுக்கணும். அப்படி இரவெல்லாம் விழித்திருந்த சஹாபாக்களை தடுத்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அதுல இந்த 10 நாட்களும் விதிவிலக்கு. குளியோடி முத்தெடுக்கிற நாள்லையும் தூங்குறதா? இல்ல, இங்க தூங்குறது இல்லை. முழுக்க விழித்திருப்பார்கள். தன்னுடைய மனைவிய தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் எழுப்பிடுவாங்க, எழுமுங்க, தூங்குற நாள் இல்லை, இபாதத் செய்யுங்கன்னு சொல்லி. ஆகவே கடைசி 10 நாட்கள் என்ன? இபாதத்துக்காக ஒதுக்கப்பட வேண்டிய நாட்கள். சிலருக்கு அல்லது பலருக்கு அவங்க வேலை செஞ்சாதான் சம்பளம், அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம்? வளமையை விட கூட்டிக்கங்க இபாதத்தை, உங்களால் எவ்வளவு முடியுமோ. 23வது ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற காலங்களில் முயற்சிப்பதை விட கடைசி 10 நாட்களில் அதிகம் முயற்சிப்பாங்க. சஹீஹ் முஸ்லிம். 9வது தலைப்பு, நோன்பு மாதத்தின் கடைசி 10 நாட்களில் ஏத்திகாப் இருப்பதின் சிறப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 24வது ஹதீஸ், ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். புகாரி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்ன ஏத்திகாப் இருப்பாங்க. அந்த ஏத்திகாப்னா என்ன? இபாதத்து செய்வதற்காக பள்ளியிலே தங்கி இருப்பது, வெளியில செல்லக்கூடாது, பள்ளிக்குள்ளே இருக்கணும். அதிலும் கடைசி 10 நாட்களின் ஒத்த இரவுகள் இருக்கிறதே, அது மிக மேலான இரவுகள், மிக சிறப்பான இரவுகள். 10வது தலைப்பு, லைலத்துல் கதிரின் இரவு. நோன்பு மாதத்தின் கடைசி 10 நாட்களில் ஒவ்வொரு ஒற்றைப்பட இரவிலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. லைலத்துல் கதிருடைய இரவை பொதுவாக நம்ம மக்கள் என்ன நினைத்துப்பாங்க தெரியுமா? 27ஆம் கிழமை இருக்கிறதே, 27ஆம் இரவு, அதுதான் லைலத்துல் கதிர் என்று தான் நம்ம சொல்லுவோம். 27ஆம் இரவுக்கு இன்னைக்கு லைலத்துல் கதிர் இரவுன்னு சொல்லுவோம். உண்மையில் அது சரியான நிலை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 25வது ஹதீஸ், எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது கூறினார்கள், லைலத்துல் கதிரின் இரவை கனவில் எனக்கு காட்டப்பட்டது, ஆனால் அதை நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன். கனவுல இத்தனையாம் இரவு தான் லைலத்துல் கதிர் என்று எனக்கு காட்டப்பட்டது, ஆனால் அது எனக்கு மறந்து போய்விட்டது, நான் மறந்துட்டேன் எத்தனையாம் இரவு என்பதை. ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களின் ஒவ்வொரு ஒற்றை இரவுகளிலும் நீங்கள் அதை தேடிக் கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். புகாரி, முஸ்லிம். இப்ப எந்த இரவுண்டு அல்லாஹ் எனக்கு கனவுல காட்டினான், ஆனால் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன். சில ரிவாயத்தில் வருது, அது நலவா இருக்கலாம், அதை மட்டும் சொன்னா அதை மட்டும் பிடிச்சுக்குவீங்க, மற்ற நாள விட்டுருவீங்க. அதனால அது நலவா இருக்கலாம். கடைசி 10 நாட்களின் ஒவ்வொரு ஒற்றையிலும் தேடுங்க. எங்க ஒற்றை இருக்குது? 22 ஒற்றையா? ஒற்றை எது? 20 சொல்லுங்களேன். ஒற்றை எங்க இருக்குது? 21. அடுத்த ஒற்றை 23. அடுத்த ஒற்றை 27. 25 இருக்குது இடையில, 25. அடுத்தது 27. அடுத்தது 29. இந்த 5 ஒற்றையிலும் எந்த ஒற்றையிலும் வரலாம். ஒரு வருஷத்துல 29ல வரலாம், இன்னொரு வருஷத்துல 23ல வரலாம், இன்னொரு வருஷத்துல
27ல வரலாம், இன்னொரு வருஷத்துல 21ல வரலாம், இன்னொரு வருஷத்துல 23ல வரலாம். மாறி மாறி வரும். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நீளமான ஹதீஸ், அதுல அவங்க சொல்றாங்க, நபி அவங்க சொன்னாங்க, அந்த நாள் இன்னைக்கு காட்டப்பட்டது, மறக்கடிக்கப்பட்டு விட்டேன். ஆனா ஒரு அடையாளம் எனக்கு நினைவு இருக்குது. என்னண்டா, அன்றைய இரவிலே, அந்த வருஷத்துல அந்த லைலத்துல் கத்ரின் இரவிலே தண்ணீரிலும் சேற்றிலும் சுஜூது செய்ய கனவு கண்டேன் நபி அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அபூ சயீத் அல் குத்ரி, புகாரியுடைய ஹதீஸ், அவங்க சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சொன்னாங்க 21ஆம் இரவு மழை பெய்தது மதீனாவிலே. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜிது நபவி எப்படி இருந்தது தெரியுமா? ஈச்சம் ஓலையால கூரை போடப்பட்டது. அந்த கூரை மழைக்கு இல்லை, எதுக்கு? நிழலுக்கு. வெயில்ல நிழலை தான் பாதுகாக்கும், மழை பெஞ்சா தண்ணியை தடுக்காது. நம்ம என்னது தென்னை ஓலையை மட்டும் போட்டா என்ன செய்யும்? மழை பெஞ்சா ஒழுகுமா ஒழுகாதா? ஒழுகும். ஆனா நிழல் கொடுக்கும் வெயில் இருந்து. அப்ப அந்த இரவு மழை பெய்து, அந்த மழை தண்ணீர் மஸ்ஜிது நபவிக்குள்ள விழுந்தது. கீழே டைல்ஸ் எல்லாம் இல்ல, கார்பெட் எல்லாம் இல்ல, என்ன தரை, மண். அப்ப அந்த தண்ணி விழுந்து, மழை தண்ணி அப்படி சேரும் தண்ணீருமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகையை தொழுவிக்க வந்தாங்க. நபி அவர்கள் அந்த சேற்றிலும் தண்ணீரிலும் சுஜூது செய்ததுனால அவங்களுடைய நெற்றியிலும் இந்த பொன்னி மூக்குன்னு சொல்லுவாங்க, மூக்குடைய நுனி, இதிலேயும் தண்ணீரும் சேரும் பட்டிருந்தது. நபி அவங்க சொன்னாங்க அல்லவா, அது எந்த இரவுன்னு, அந்த இரவு காட்டப்பட்டது, நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன், ஆனா ஒரு நினைவு, தண்ணீரிலும் சேத்திலும் அந்த இரவில நான் சுஜூது செய்ய கனவு கண்டேன். அது 21ஆம் இரவுன்னு சொன்னாங்க அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வருஷம் லைலத்துல் கத்ர் எப்போ வந்திருக்குது? எப்ப? 21ல. 27 வருமுண்டு, 21 முட்டு, 23 முட்டு, 25 முட்டு போட்டு 27 பிடிச்சா ஏற்கனவே அது தப்பி போயிடுச்சு. நாம தேடின இரவு தப்பி போய்விட்டது. இன்னொரு ரிவாயத்தில் இதே செய்தி வருகிறது, அது 23ஆம் இரவன்று. அப்படியும் ஒரு முறை ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்வோம்? மொத்தத்தில் கடைசி 10ஐயும் பிடிப்போம். அதிலேயும் ஒற்றைப்பட இரவை என்ன செய்வோம்? விடாம பிடிப்போம். இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். இங்க ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். இப்ப பெருநாளைக்கு உடுப்படுக்கிற வேலை இருக்குதே இல்லவா? பெருநாளைக்கு உருப்படுக்கும் இல்லவா? அது கடைசி 10 நல்ல உஷாரா இருக்கும். என்ன சொல்லுங்க? கடைசி 10 போய் எடுத்தாதான் அந்த உடுப்பு இல்ல, மற்றவரெல்லாம் அங்க எடுத்ததுக்கு ஆவாத போட்டு இது இல்லாத லேட்டஸ்ட் வரும். அப்படி ஒரு மாயை. அதனால எங்களை எல்லா ஆண்களையும் சொல்லல, எல்லா பெண்களையும் சொல்லல, ஆனா பெரும்பகுதியான ஆண்களும் பெண்களும் அந்த காலங்களில் கடை ஃபுல்லா நிற்பாங்க. இங்க மறுமைக்காக அமல் செய்ய வந்தவங்க எல்லாம் கடைசி இரவுகள்ல எங்கேயும் போக மாட்டாங்க, பள்ளிக்குள்ளே இருப்பாங்க இபாதத் செஞ்சுக்கிட்டு, அல்லது வீட்டுக்குள்ளேயே பெண்கள் இபாதத் செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம கடவுளியை சுத்தி தெரியலாமா? தயவு செய்து சொல்றேன், கடைசி 10 எதுக்கும் வைக்காதீங்க. இப்பயே வாங்கலாம் உடுப்பு. நானெல்லாம் எப்பயும் வயசு போனாக்கள் பிரச்சனை இல்லை, நோம்புக்கு முன்னாலே வாங்கிடுறது. சவுதியில் இருந்தாலும் சரி, அதிகமாக ஏற்படுது. ஏன்னா முன்னாலே தச்சு எடுத்துக்குவோம். ரம்ஜான்ல வெளில போக அதிகமாக விரும்புறது இல்லை, ஆனால் தேவை இருக்கும், இருந்தா போவோம். முந்தைய 10ல் 2வது 10ல் வச்சுக்குவோம். கடைசி 10 வெளியில போறல, எமர்ஜென்சின்னு ஒன்று இருக்குது, அது வேற. அப்படி இல்லாம கடைக்கரை ஓரத்துக்கு போற, கடைக்கு போற, அங்க போற, இங்க போற இல்ல. தயவு செய்து இந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுங்க. இது சிறப்பான மாதம். கடைசி 10 அதிலும் சிறப்பானது. அதிலும் ஒற்றை, நாம் பள்ளி விட்டு வெளியாகக்கூடாது. இல்லாட்டி அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் போயிட்டு வந்துடணும். திக்ர் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, தொழுங்க, தர்மம் கொடுங்க. சும்மா இருங்க, அழுத்து போயிடுச்சு, கொஞ்சம் டயர்டா இருக்குது, கொஞ்சம் தூங்குங்க, பக்கத்துல உள்ள ஆட்டு சொல்லுங்க, ஒரு ½ அன் ஹவர் எழுப்பிடுங்க என்ன. ஆகவே வெளியில போய் சுத்துவதற்கு நீங்கள் இணங்கவும் கூடாது. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். 11வது பாடம், லைலத்துல் கத்ரில் இரவில் ஓதும் துஆ. ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ரை நான் தெரிந்து கொண்டா என்ன ஓதணும் என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பாளன், மன்னிப்பை விரும்புகிறவன், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக. நான் நேற்று உங்களுக்கு இஸ்திக்ஃபாருடைய சிறப்புகளையும் ஒழுங்குகளையும் சொன்னேன். இந்த சிறப்பான இரவிலும் பல துஆக்கள் கேட்கணும். சுவர்க்கம் கேட்கணும், நரக விடுதலை கேட்கணும், நம்முடைய உலக தேவைகள் கேட்கணும், கபர் பத்தி கேட்கணும்,
அதிலேயும் முக்கியத்துவமாக நாம் எதை செய்ய வேண்டும்? பிழை பொறுப்பை அல்லாட்ட அழுது அழுது புலம்பி புலம்பி கண்ணீர் வடித்து நாம் செய்த பாவங்களுக்காக உரிய முறையிலே தௌபா செய்து எங்களை ரமதானுக்கு பிறகு நல்ல தூய்மையானவர்களாக ஆக்கி அப்படியே நாங்கள் என்ன செய்வோம்? கடைபிடிப்போம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு. நோன்பாளி பேண வேண்டிய ஒழுக்கங்கள் 12வது பாடம் 28ஆம் ஹதீஸ். நேற்று அதை தொட்டுட்டேன், இருந்தாலும் தொடர்ல வாரத்தினால அதையும் சேர்த்துக் கொள்வோம். யார் நோன்பு நேரத்தில் பொய் சொல்வதையும் தவறான செயல்களையும் விடவில்லையோ அவர் தனது உணவையும் குடிபானத்தையும் விடுவதில் பசித்திருப்பதிலும் தாகத்திருப்பதிலும் அல்லாஹுவிற்கு எந்த தேவையும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. புகாரி ஹதீஸ். அவ நோன்பென்றால் ஃபஜ்ருடைய அதான்ல இருந்து மகரிப் வரைக்கும் சாப்பிடக்கூடாது, எதையும் குடிக்க கூடாது, ஆசையை கட்டுப்படுத்தணும். அது மாதிரி உறுப்புகளால் என்ன செய்யணும்? தவறுகளை தவிர்ந்து நடக்கணும். இதுதான் உண்மையான நோன்பு. இந்த பாடத்தை, நோன்பு கற்று தந்த பாடத்தை வாழ்க்கை முழுக்க என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். அப்படித்தானே இன்ஷா அல்லாஹ்? திரும்ப நேற்று மாதிரி ஃபுல்லா சொல்லுவா தேவையில்லையே. இப்ப நோன்புடைய சட்டங்களுக்கு வருவோம். 13வது தலைப்பு, ஃபர்லான நோன்பிற்கு இரவில் நியத்து வைப்பது கடமை. ஃபர்லான நோன்பு இருக்குது, சுன்னத்தான நோன்பு இருக்குது. ரம்லானுடைய நோன்பு ஃபர்லா சுன்னத்தா? ஃபர்லா. சுன்னத்தான நோன்புக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பாபு. சுன்னத்தான நோன்பு மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். ஷவ்வாலுடைய 6 நோன்பு. வேற எந்த நோன்பு இருக்குது? மற்ற மாதங்கள்ல எப்படி? வியாழன் கிழமையில வியாழன் திங்கள். மாதத்தில் எல்லாரும் சொல்லுங்களேன். 13, 14, 15. வேற என்ன நோன்பு இருக்குது? ஆஷுரா நோன்பு இருக்குது, அரஃபா நோன்பு இருக்குது. சொல்லிட்டாங்க. சபக்க கபியா உகாஷா பரக்கல்லாஹ் ஃபிக் சொல்லப்பட்டுச்சு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அப்ப அந்த நோன்பு ஃபர்லான நோன்பு. ஃபர்லான நோன்பாக இருந்தா என்ன செய்யணும்? இரவில் நியத்து கட்டாயம். அப்படின்னா என்ன? இப்ப பிறை பிறந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்சிட்டோம். இந்த இரவு நான் என்ன மனசுல உறுதியான எண்ணம் எடுக்கணும், நோன்பு பிடிக்கிறான். நாளைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை நோன்ப பிடிக்கிற. இப்ப சாருக்கு சாப்பாடு ரெடி எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் சாஞ்சிட்டோம், தூக்கம் போய்த்து. சுவருக்கு அதான் சொல்லக்கூடாதும் போறோம். இப்ப என்ன இருது? நோன்பு பிடிக்கலாமா? பிடிக்கலதா? பிடிக்கலாம். நீயத்து வச்சுட்டார். நம்முடைய பாசையில பட்டினி நோம்புன்னு சொல்லுவோம். ஆனா சார் உணவு சாப்பிடணும், இவர் வேணும்னு விடல, தூக்கம் போய்த்து. இன்னொரு ஆள் நாளைக்கு பிறகு கண்டாச்சாம், பிடிக்கிறியா இல்லையா பாப்போம், யோசிச்சு போட்டு முடிவு எடுப்போம் எண்டுக்கிட்டு தூங்கிட்டார். நீயத்தெல்லாம் வைக்கல. பிறகு அவரும் தூக்கம் பெய்து எழும்புறாரு, பாங்கு சொல்லியாச்சு. இவர் நோன்பு பிடிக்கலாமா? பிடிக்க இயலாது. அவர் நீயத்து வைக்கல, மனசுல உறுதி கொள்ளல. நினைக்கிறீங்களா? ஆனா சுன்னத்தான நோன்புக்கும் நம்ம அந்த நீயத்தை வைக்கணும், இரவில் வைப்பது நல்லது. ஒருவர் ஐடியா இல்லை, தூங்கிட்டார். ஆசுரா நோன்பு நாளைக்கு இந்த வேலை அமைக்குது, கஷ்டம் நோன்பு பிடிச்சிட்டு போய் இந்த வேலை செய்யறது, ஆகவே நான் பிடிக்கிறதில்ல என்று தான் தூங்குறாரு. பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு எழும்புறார் அதான் சொல்லி. அப்ப அந்த வேலை இன்றைக்கு இல்லை, போறல என்று ஒரு முடிவு எடுக்கிறார். அப்ப பிடிப்போம். இப்ப நீயத்து வைக்கலையே அவரு. இப்ப நீயத்து வைக்கலாமா? வைக்கலாம். சுன்னத்தான நோன்பாக இருந்தால் அவர் ஃபஜ்ருக்கு அதான் சொன்னதுக்கு பிறகும் எழும்பி அவர் பிடிக்கிறதுக்கு எண்ணம் வந்தா நீயத்து வைக்கலாம். நீயத்து என்ன? நான் பிடிக்கிறேன். ஆனா என்ன செய்யப்படாது? ஒன்றும் சாப்பிடிக்கப்படாது. வாங்க சொன்னதுக்கு பிறகு சாப்பிட்டிக்க கூடாது, குடிச்சிருக்க கூடாது. அப்ப அவருக்கு எண்ணம் வந்தால் நீயத்து வைக்கலாம். ஃபர்துக்கு அப்படி நியத்து வைக்கலாமா? ஃபஜ்ருக்கு பிறகு இல்லை. இதுதான் வித்தியாசம். அடுத்தது 15வது பாடம், குளிப்பு கடமையுள்ளவராக இருக்கும்போது நோன்பிற்கு நியத்து வைக்கலாம். அப்படின்னா என்ன? ஆண்களும் பெண்களும் குளிப்பு கடமை உள்ளவர்களாக ஆகக்கூடிய நிலைகள் இருக்கிறது. இப்ப அவங்களுக்கு ஃபஜ்ருக்கு முன்னால குளிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, ஏதோ ஒரு காரணம், வேலை அதிகம், ஏதோ தண்ணி கூழ், அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால கிடைக்கல. இப்ப அந்த குளிப்பு கடமை உள்ள நிலையிலே அவங்க சஹர் உணவை உண்டு அந்த நீயத்தையும் வைத்துக் கொண்டு, நீயத்தினால் நான் பிடிக்கிற அந்த நீயத்தை வச்சு சஹர் உணவையும் உண்டு ஃபஜ்ருடைய அதானுக்கு பிறகு குளிச்சா சேருமா அந்த நோம்புண்டா? சேரும். என்ன ஆதாரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிமார் மூலம் குளிப்பு கடமை உள்ளவர்களாக ஃபஜ்ர் நேரத்தை அடைந்தும் அதன் பின் குளித்துக் கொண்டு நோன்பையும் நோற்பார்கள். புகாரி முஸ்லிம். சில தாய்மார்கள்
அப்பதான் சுத்தமா இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால, அரை மணி நேரத்துக்கு முன்னால சஹருக்கு. இப்போ அதுக்கு முன்னால அவங்களுக்கு குளிச்சுக்கிட்டு செய்ய சாப்பிடலாம் வாய்ப்பு இல்லை. அப்ப சாப்பிட்டுட்டு நீயத்தினால் மனசுல எண்ணிக்கொண்டு ஃபஜ்ருக்கு பிறகு குளிச்சுக்கிட்டு அந்த நோம்பு கண்டினியூ பண்ணலாமா? பண்ணலாம். 16வது பாடம், சஹர் உணவை உண்பதில் பரக்கத் இருக்கிறது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சஹர் உணவை உண்ணுங்கள், அதில் பரக்கத் இருக்கிறது. அதனால நம்ம எழுந்து சஹர் உணவை உண்பதற்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும்? முயற்சிக்க வேண்டும். அந்த நேரத்தில் சிலவங்களுக்கு சாப்பிட இயலாது, இந்த உடல் இயல்பு. அப்ப குறைந்தது அந்த சுண்ணாவை ஹயாத்தாக்குறதுக்காக கொஞ்சமாவது நான் சஹர் உணவை உண்ணுகிறேன் என்று நாம் உண்ண வேண்டும். இப்ப இந்த சஹர் உணவை எப்ப சாப்பிடுறது சிறந்த முறை? நபி அவங்களுடைய சுன்னா. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹர் உணவை உண்டோம். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்காக சென்றார்கள். சஹருக்கும் அதானுக்கும் மத்தியில் எவ்வளவு நேரம் இருந்தது என நான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்டேன். 50 ஆயத்து ஓதும் அளவு என்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் என்ன செய்றாங்க? சஹர் உணவு சாப்பிட்டாங்க. பிறகு நபி அவங்க தொழுகைக்கு போயிட்டாங்க. என்ன அப்ப மிச்சம் கிட்டு அந்த சுபஹ் தொழுகைக்கும் சஹர் உணவு உண்டதற்கும் மிச்சம் கிட்டிருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு சஹாபி சொல்லாங்க, நான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டேன், இவ்வளவு நேரம் இருந்திருக்கும் நபி அவர்கள் சஹருக்கு சாப்பிட்டு தொழுகைக்கு போறதுக்கு? அந்த காலத்துல கடிகாரம் எல்லாம் கிடையாது, ஒச்சலம் இல்லை, 10 நிமிஷம் 20 நிமிஷம் ½ அன் அவர் சொல்றதுக்கு. அப்போ அவங்களுடைய ஒரு கணிப்பு சொன்னாங்க, 50 குர்ஆனுடைய ஆயத்துகள், 50 ஆயத்துக்களை ஓதுற அளவுக்கு கிட்டத்தட்ட 15 to 20 நிமிஷம். அப்ப அந்த அளவுக்கு நாங்க என்ன சஹரை பிற்படுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? நபி அவர்கள் தன்னுடைய உம்மத்தின் மீது மிக இரக்கமுள்ளவர்கள். இப்ப நீங்க 12 மணிக்கு சாப்பிட்டு தூங்கினா எத்தனை அவர் வரும்? கிட்டத்தட்ட 16 அவர் வரும். நம்ம 6 மணிக்கு 5 மணிக்கு அதானும் ஃபஜ்ருடைய 6 மணிக்கு மகரிப் என்றால் உதாரணத்திற்கு 16 அவர் வரும். ஆனா இப்படி பிற்படுத்தி நீங்க சஹர் செஞ்சீங்கன்னா எவ்வளவு நேரம் வரும்? 13 அவர் வரும். ஆகவே இந்த சுன்னாவை நாங்க கடைசி நேரம் வரைக்கும் பிற்படுத்துவது. அதே போல இஃப்தார் செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 18வது தலைப்பு, சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறப்பது சிறந்த அமலாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தும் காலமெல்லாம் மனிதர்கள் நலவிலேயே இருந்து கொண்டிருப்பார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். புகாரி முஸ்லிம். அப்ப சஹரை பிற்படுத்தணும். நம்ம சொன்ன அளவுக்கு இஃப்தார் செய்வதை பாங்கு சொல்லும் முடியும் வரைக்கும் பார்க்க தேவையில்லை. மகரிப் நேரம் எப்ப ஆரம்பிக்குது? சூரியன் மறைந்தவுடன். சூரியன் மறைந்தவுடன் முஅத்தின் பாங்கு சொல்லுவார். அல்லாஹு அக்பர் என்று முஅத்தின் பாங்கு சொன்னால் அந்த முஅத்தின் எப்போதும் சரியான டைமுக்கு தான் பாங்கு சொல்லக்கூடியவர் என்றிருந்தால் பாங்கு சொன்னவுடன் நாம் என்ன செய்ய வேண்டியது? நோன்பை திறக்க வேண்டியது. அப்படி ஒருவர் பாங்கு சொன்னவுடன் அந்த நோன்பை திறக்கும் காலமெல்லாம் அவர் நலவிலே இருப்பார். அப்ப நபி அவங்களுடைய சுன்னாவை பின்பற்றுவதால் ஹைர். சிலர் சொல்லுவாங்க, பாங்கு முடிந்துதான் நாம திறக்கணும், அதான் பேணுதல் என்று. பேணுதல் எதில் இருக்குது? நபி அவர்கள் காட்டி தந்த வழியில் இருக்கிறது. இருபதாவது பாடம், கனிந்த அல்லது சாதாரண பேரித்தம்பழம் அல்லது சில மிடர் தண்ணீரை கொண்டு நோம்பு திறத்தல். இந்த நோம்பு திறக்கும் போது முதல்ல இந்த ருத்தபண்டு சொல்லுவாங்க, கனிஞ்ச பழம், அது இருந்தால் அதை கொண்டு நோம்பு திறப்பது. அது இல்லாட்டி சில சாதாரண பேரிச்சம்பழம், அதுவும் இல்லைண்டா ரெண்டும் கிடைக்கல, ஒரு பகுதிக்கு ஒரு இடத்துக்கு போனோம், தண்ணியை கொண்டு என்ன செய்யலாம்? குடித்தால் அதுவும் நபி அவர்கள் காட்டி தந்து சொன்னாங்க. இந்த ரெண்டும் இல்லாட்டி. அடுத்தது 25வது தலைப்பு, நோன்பாளி மறதியாக உண்டால் அல்லது குடித்தால் நோன்பு முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாராவது மறதியால தெரியாம வளமையா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டார், குடிச்சிட்டார். சில நேரம் அவர் சாப்பிட்டு 2 வாய் சாப்பிட்டாரு, ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டார், அதுக்கப்புறம் தெரிய வருது உண்மையிலேயே அவர் மறந்து செஞ்சால் தவறில்லை. வேணுமெண்டு மறந்துங்கிற பேர்ல தண்ணியும் குடிச்சு சாப்பாடையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சு போட்டு நான் மறந்துட்டேன்டா அவருடைய நோன்பு பாத்தில், அவர் குற்றவாளி, அவர் உண்மையான தௌபா செய்ய வேண்டும், பிறகு அந்த நோன்பை நோக்க வேண்டும். தெரியாம சாப்பிட்டார், ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சுக்கிட்டே ஞாபகம் வருது, அப்படி நிப்பாட்டணும். போனது அல்லாஹ் அதை மன்னிப்பான், சாப்பிட்டது அல்லாஹ் மன்னிப்பான். இப்ப வாய்க்குள்ள இருக்குது, போனது போக கொஞ்சம் வாய்க்குள்ள இருக்கல ஞாபகம் வருது,
கையில கிளாஸ் இருக்குது, அப்படி குடிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஞாபகம் வந்த உடனே கிளாஸ் எடுத்துடணும். வாய்க்குள்ள இருக்கிறது என்ன செய்யறது? துப்பி விடணும். அதை கொப்பளிச்சு விட வேண்டும். சரியா? உணவாக இருந்தால் துப்பி விடுவது, தண்ணீராக இருந்தால் கொப்பளித்து விட வேண்டும். பார்த்து கொண்டிருப்பவர் அவருக்கு நினைவூட்ட வேண்டும், நீ நோம்பாளி நிப்பாட்டுன்னு சொல்லி. அடுத்தது 26வது தலைப்பு, நோன்பாளி வாந்தி எழுப்பதின் சட்டம். ஒருவருக்கு நோய் அல்ல சில மனத்தை கண்டால் வாந்தி வரும். அப்படி வாந்தி வந்துட்டு, சிலவங்க கார்ல போனா, பஸ்ல போனா வாந்தி வரும், பிளைட்ல போனா வாந்தி வரும். இப்படி ஒருவருக்கு வாந்தி வந்துட்டு நோம்போட, இவர் நோம்புக்கு ஒண்ணும் இல்லை. வேணுமென்று இந்த இந்த வாசத்தை நுகர்ந்தால் நமக்கு வாந்தி வரும், வேணுமென்று நுகர்றது, அல்லது விரலை வாய்க்குள்ள விட்டு குடைகிறது, அதனால வாந்தி வருது. இவர் என்ன செய்யணும்? நோன்பு பாத்தில். தானாக வந்தால் நோன்பு முறியாது, வேணுமென்று எடுத்தால் நோன்பு முறிந்து விடும். பகல் நேரத்தில் 27வது தலைப்பு, ரமலான் மாதத்தின் பகல் நேரத்தில் உது செய்வதின் சட்டம். பகல் நேரத்தில் உது செய்யறதுல என்ன சட்டம்னா, நம்ம உது செய்யக்கல வாய்க்கு தண்ணி செலுத்துறது, கர்கரா கொப்பளிக்கிறது, தொண்டைக்கு தண்ணி எடுத்து கொப்பளிக்கிறது. நம்ம நாசிக்கு தண்ணி செலுத்தும் போது கொஞ்சம் கூட்டி செலுத்துறது பொதுவாக. ஆனால் நோன்பு காலத்தில் பகல் நேரத்தில் என்ன செய்யணும்? நாசிக்கு தண்ணி செலுத்துவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நாசியுடைய ஓட்டையில துவாரத்தில தொடர்புக்கு தொண்டைக்கு அப்படியே உள்ளுக்கு போயிடும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சொன்னாங்க. அடுத்தது 28வது தலைப்பு, பிரயாணத்தில் நோன்பு நோற்பது மற்றும் விடுவதின் சட்டம். பிரயாணி நோன்பு விடலாம், விட்ட நோன்பு பிடிக்கணும். அதான் சொல்லலாம், உங்களுக்கு யார் பிரயாணம் செய்கிறீங்களோ அல்லது நோயாளியாக இருக்கிறீங்களோ நீங்க நோன்பு விடலாம், ஆனா அதை பிறகு பிடிக்கணும். இப்ப பிரயாணத்தில் நோன்பு பிடிக்கிறது பற்றி 5 ஹதீஸ் இருக்குது, நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. பிரயாணியை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, அவர் நோன்பு பிடிச்சுக்கிட்டு பிரயாணம் செஞ்சாரண்டா அவருக்கு மயக்கம் வரும், விழுந்துடுவார். அப்படி என்றிருந்தால் அவர் நோன்பு பிடிக்க கூடாது, அவர் நோன்பு பிடிக்கவே கூடாது. இப்படி நோன்பை பிடிக்க சொல்லல. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் போகும்போது சில சஹாபாக்கள் ஒரு சஹாபியை சூழ்ந்து நிற்கிறாங்க. என்னன்னு கேட்கிறாங்க, யார சொல்ல, அவர் நோன்பு விழுந்துட்டாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோன்பு நேரத்தில் பிரயாண நேரத்தில் நோன்பு பிடிப்பது நல்ல காரியம் இல்லையேண்டாங்க. கட்டாயம் என்று சொன்ன நோன்பு பிரயாணத்தில் விடலாம், இப்படிப்பட்டவருக்கு பிடிக்கக்கூடாது. யாருக்கு? நோன்பு பிடிச்சிட்டு போனா அவர் மயங்கி விழுகிற அளவுக்கு. இன்னொருவர் இருக்கிறார், நோன்பு பிடிச்சிட்டு போனா மயங்கி எல்லாம் விழமாட்டார், ஆனா சரியான டயர்ட் ஆயிடுவார், நல்லா களைச்சு போயிடுவார். இவருக்கு என்ன செய்யணும்? நோன்பு விடுறது சிறந்ததா, நோன்பு பிடிக்கிறது சிறந்ததா? நோன்பு விடுறது சிறந்தது. இன்னொரு இருக்கிறார், அவருக்கு நோன்பு பிடிச்சிட்டு பிரயாணம் செஞ்சா எந்த ஒரு களைப்பும் வராது. இவருக்கு நிலை என்ன? பிடிக்கவும் செய்யலாம், விடவும் செய்யலாம். கடைசி இடத்துக்கு வந்துட்டோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம 3 தலைப்பு தான் இருக்குது, அவசரமா முடிச்சிடுறேன். மரணித்தவர் விட்ட நோன்பை நோற்பதின் சட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கடமையான நோன்புகள் தன் மீதுள்ள நிலையில் யார் மரணிக்கின்றாரோ அவரை தொட்டும் அவரின் பொறுப்பாளி அந்த நோன்பை நோற்கட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். புகாரி, முஸ்லிம். இப்ப நம்ம சொன்னோம், பிரயாணத்தில் நோய் வந்தால் நோன்பை விடலாம். ஒரு 2 நோன்பு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் என்ன செய்யணும்? இப்ப 2 நாள் தான் நோய் அல்லது 2 நாள் தான் பிரயாணம், இந்த 2 நோன்பு விடலாம், ஆனா பிடிக்கணும். இவர் ஷவ்வாலுடைய முதல் நாள் பெருநாளுடைய தினத்தை விட்டு விட்டு அதுக்கு பிறகு பிடிக்கலாம். ஒரு கடனை என்ன செய்யணும்? அவசரமா கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய கடன் இது. ஒருவர் என்ன செய்யறார்? கொஞ்சம் லேட்டாகி பிடிப்போம் என்று காலத்தை கடத்துறார். ஒரு 6 மாசம் வைங்க, அவர் மௌத்தாயிட்டார். அவர் நோன்பை பிடிக்காமல் இருக்க எண்ணவில்லை, நோன்பை பிடிக்க வேண்டும் என்றிருந்தார், கொஞ்சம் பிற்படுத்தினார். இவர் ஒரு 6 மாசத்துல மௌத்தாயிட்டார். 2 நோன்பு இருக்குது, பிடிக்கிறதுக்கு அவகாசம் இருந்தது. இப்ப அவர் மௌத்தாயிட்டார். இவர் என்ன செய்யணும்? இந்த நோன்பை இவர் பிடிக்க வேண்டியவர் பிடிக்கல, அதனால இந்த நோன்பை அவருடைய பொறுப்புதாரி மகன் பிடிக்கலாம், தந்தை பிடிக்கலாம், தாய் பிடிக்கலாம். அப்படி அந்த நோன்பை என்ன செய்யணும்? இவர் பிடிக்கலண்டா அவருடைய குடும்பம் பிடிக்கணும். ஆனால் ஒருவர் 2 நோன்பு விட்டாரு, நோன்பு மாதம் முடிவதற்கு முதல்ல மௌத்தாயிட்டார். இந்த நோன்பு முடியல, இந்த 2 நோன்பு பிடிக்கணுமா? பிடிக்க தேவையில்லை, ஏன்னா அவருக்கு அவகாசம் இல்லையே. இவருக்கு கிடைக்கவில்லை. அடுத்தது ஜக்காத்துல் ஃபித்ர். ஜக்காத்துல் ஃபித்ரின் சட்டங்கள் 30வது தலைப்பு. 2 ஹதீஸ் இருக்குது, சுருக்கமா சொல்லிடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை ஒவ்வொரு முஸ்லிம், ஆண் பெண், சிறியவர் பெரியவர், சுதந்திரமானவர் அடிமை அனைவருக்கும் பரதாக்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல என்னது? தமிழ்ல இருந்து, அதாவது பேரிச்சம்பழம், மணிக்கோதுமை,
இப்படி இந்த மாதிரியான அந்த காலத்தில் இருந்த உணவை இதை ஒரு சாவு கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடமையாக்கினாங்க. இதை பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. அப்ப வீட்டில் இருக்கிற முதியவர் 100 வயதாக இருந்தாலும் சரி, அப்பதான் ஒரு பிள்ளை பிறக்குது, 5 நிமிஷம் நம்ம இருக்குது, 5 நிமிடம் இருக்கிறது பிறையை பார்ப்பதற்கு, பெருநாளுடைய பிறையை, ஷவ்வால் பிறையை, அப்ப ஒரு பிள்ளை பிறக்குது, இந்த பிள்ளைக்கு கொடுக்கணும். இந்த அளவுக்கு சின்ன அளவுக்கு இருந்த சிறிய குழந்தையிலிருந்து முதியவர் வரைக்கும் அந்த வீட்டு பொறுப்புதாரி கொடுக்கணும். இந்த ஒரு சா என்பது இந்த 2 நடுத்தரமான ஒருவருடைய 2 கைகளாலும் அள்ளி 4 முறை போடுவதற்கு ஒரு சா, ஒரு முறை அள்ளுவதற்கு முத் என்று சொல்லப்படும். இதை அறிஞர்கள் என்னுடைய நிறைய சொல்லும் போது 2.5 கிலோ, 2.25 கிலோ, 3 கிலோ என்று சொல்றாங்க. ஒரு பேணுதலுக்காக ஒருவருக்கு 3 கிலோ அரிசி, 5 பேர் இருந்தாங்கன்னா 3 15. இது யார் கொடுக்கணும்? அன்றைக்கு சாப்பிட்டு மிச்சமுள்ள அளவுக்கு பணம் வைக்கிறவர். அதுக்கு வாய்ப்பு இல்லாதவர் வாங்க வேணும். வேற எந்த நோக்கத்துக்கும் இதை கொடுக்க கூடாது. பள்ளி கட்டத்துக்கு, மதரசா கட்டத்துக்கு, அதுக்கெல்லாம் கொடுக்க கூடாது. இதை கொடுக்கிற நோக்கம் என்னன்னா, நம்முடைய துஹரத்துல் லிஸ்ஸாயிம், நாம செய்த தவறுகளுக்கு பரிகாரமாக அமைவதற்கும், வத்வமத்தல் லில் மசாகீன், மிஸ்கீன்களுக்கு உணவாக. இதை சரியாக கொடுக்கும் நேரம் பிறை கண்டதிலிருந்து பெருநாள் தொழுகைக்கு முன்னால, அதற்கு 1-2 நாட்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் கொடுத்திருக்கிறாங்க. 29-30 கூட கொடுக்கலாம். ஆனால் சரியான நேரம் பிறை கண்டதிலிருந்து, அதாவது ஷவ்வாலுடைய பிறை கண்டதிலிருந்து தொழுகைக்கு முன்னால. தொழுகைக்கு பிறகு யார் கொடுக்கிறாங்களோ சாதாரண தர்மமாக கருதப்படும். கடைசியான தலைப்பு, ஷவ்வால் மாதத்தின் 6 நோன்பின் சிறப்புகள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் ரமலானுடைய நோன்பை நோற்று பிறகு அதற்கு பிறகு வரக்கூடிய ஷவ்வாலுடைய 6 நோன்பையும் பிடிக்கிறாரோ அவர் அந்த வருடமெல்லாம் நோன்பு நோட்டவரை போல. ஆக இஸ்லாத்திலே 1க்கு 10, ரமலான் மாதத்துக்கு 10 மாதத்தின் நன்மை, 6 நோன்புக்கு 60 நாட்கள் 2 மாதம். இந்த 2ஐயும் பிடிக்கும் போது அந்த வருடம் முழுக்க பிடித்த நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் உங்களுக்கு தொகுத்து தந்த இந்த டியூட்ல உள்ள செய்திகள். நம்முடைய அந்த நேரத்தின் அவசியத்தை கருதி சில அதீதுகளை அவசரமாக கொண்டு போக வேண்டிய தேவை இருந்தது. சில அதீதுகளை விவரித்தோம். சுருக்கமாக சொல்ல போனால், வரக்கூடிய மாதம் சிறந்த மாதம், சிறந்த வணக்கம். இதை இன்ஷா அல்லாஹ் நாம் சொன்ன பிரகாரம் ஹக்கீக்கத்தான நோன்பாக பசித்திருந்து தாகித்திருந்த ஆசையை கட்டுப்படுத்தி, அதே போல எங்களுடைய உறுப்புகளால் பாவங்களை தவிர்ந்து நடந்து அந்த நோன்பு இறையச்சத்தையும் ஷஹ்வா மனோச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையையும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மையையும் கற்றுத்தந்து அந்த ட்ரைனிங்க, அந்த பயிற்சி முகாத்தில் பயிற்சி எடுத்தால் அதை பிறகு அப்ளை பண்ணணும். அதை நம்முடைய வாழ்க்கை முழுக்க பின்பற்றி அதன் பிரகாரம் நடந்து நல்ல மக்களாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற மக்களாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற மக்களாக, அந்த சுவர்க்கத்தை கூலியாக பெற்ற மக்களாக, நரக விடுதலை பெற்ற மக்களாக, அந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவை பெற்று முடிந்த அளவுக்கு அமல் செய்து பெரிய பாக்கியவான்களாக, நல்ல மக்களாக மாறுவதற்கு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கும் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோட இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹ்விற்கும், இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நிர்வாகத்தினர்களுக்கும், ஷேக் சாபித் ஷரஐ அவர்களுக்கும், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக